Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. Gubega மூவி தான் பார்க்க போகும். இந்த படத்தில் தனுஷ், காஷ்மீர் கமல் நான் நடித்தேன். ஷேகர் கமலோட ஆக்ட் பண்ணிக்காரு. டிஎஸ்பி வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிக்காரு. இந்த படத்தோட கதை வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயுள் ரிசர்வை வந்து கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்டில் கண்டுபிடிக்காங்க. ஆனால் அது கவர்மெண்ட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் நம்பர் 1 பணக்கார ஒருத்தருக்கு வந்து தெரிய வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டை வந்து டீல் பேசுகிறாங்க, அதை எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம் எனக்கு வேணும் சித்தப்பாஜி. கவர்மெண்ட்டுமே வந்து ஓகே, நான் அதை உனக்கு கொடுக்கணும்னா 1,00,000 கோடி எனக்கு வந்து கொடுக்கணும். அதில் வந்து 50,000 கோடி பிளாக்லையும் 50,000 கோடி வந்து ஒயிட்லேயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இதில் பிளாக்ல கொடுக்குற மணி பிரச்சனை கிடையாது, எலெக்ஷன் வரும்போது செலவு பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட்டில் கொடுக்குற மணிக்கு வந்து சில ப்ராசஸ்லாம் பண்ணணும். ஸோ இப்போ அந்த நம்பர் 1 பணக்காரர் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு ஒரு 5 பினாமி வந்து உருவாக்க. அந்த 5 பினாமி வந்து பார்த்திங்கன்னா 5 பிச்சைக்காரர். அதில் ஒரு பிச்சைக்காரர் தான் வந்து தேவா, அதாவது தனுஷோட கேரக்டர் பேர் வந்து தேவா. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வில்லனுக்கும் இந்த பிச்சைக்காரங்களுக்கும் என்ன கான்ஃப்ளிக்ட் நடக்குது, அதனால என்னென்னலாம் ஆகுது, இது கிளைமேக்ஸில் எங்கே போய் முடியுது, இதுதான் படத்தோட மீதி கதை. ஸோ ஃபஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட மேக்கிங் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி படத்தோட ஓப்பனிங் சீன் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இருந்தது. அண்டு இல்லாஜிக்கலான சீனை கூட முடிஞ்ச அளவு லாஜிக்காக காட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தனுஷ் வந்து ஒரு பெரிய பில்டிங்லேருந்து கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இல்லாஜிக்கல் சீன் தான், ஆனால் அது முடிஞ்ச அளவு நம்புகிற மாதிரி அந்த சீனை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட டேரக்டர் ஷேகர் கமலாவுக்கு வந்து வயசு வந்து 53. அதே மாதிரி அவங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தும் டேரக்டராக வந்து அவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது 2000. ஸோ கிட்டத்தட்ட 25 வருஷம் வந்து டேரக்டராக வந்து இருந்திருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸும் அவரோட மெச்சூரிட்டியுமே இந்த படத்தில் தெரிஞ்சுது. அதனால தான் இந்த படம் வந்து 3 மணி நேரம் எடுக்கப்பட்டதோ என்னமோ எனக்கு வந்து அப்படி தான் தோணுது. பிகாஸ் இதை நான் சொல்லலை, வெற்றிமாறன் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. பாலு மகேந்திரா சார் வந்து இந்த சீன் எடுத்துகிட்டு இந்த சீன் எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது வெற்றிமாறன் சார் வந்து இது தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக் ஆடியன்ஸுக்கு வந்து புரிஞ்சிடும். அதாவது 4 வார்த்தை சொல்ல வேண்டிய இடத்துல 2 வார்த்தை சொன்னாலே போதும், பேலன்ஸ் வந்து ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு வெற்றிமாறன் சார் வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறமா அவரே சொன்னார், ஸோ இப்போ நான் 4 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தை பேசினா எனக்கு அப்புறம் வரக்கூடியவங்க அந்த 2 ஒன்றாக்கிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரேஷன் கேப்பு. அதனால தான் இந்த படத்தை வந்து எல்லாத்தையுமே காட்டணும், எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தை வந்து ஒரு 3 மணி நேரம் எடுத்துப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. தனுஷ் சார் வந்து சொல்லவே தேவையில்லை, எல்லா படத்துலையும் சூப்பராக தான் நடிச்சிருப்பார். இந்த படத்துலையும் தத்ரூபமாக ஒரு இன்னசென்ட் பிச்சைக்கார கேரக்டர் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. பட் எனக்கு பர்சனலாக தனுஷ் சாரை விட வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் இப்போ தனுஷ் சார் வந்து பிச்சைக்காக நடிக்கிறேன்னா அவருக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் பிகாஸ் நம்ம ஊரில் நிறைய பிச்சைக்காரவங்க இருக்காங்க. நம்பர் 1 பணக்காரராக நடிக்கும்போது அவங்க வந்து ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அவரோட ஆட்டிடியூடு, பிஹேவியர், மேனரிசம் இது எல்லாத்துலேயுமே அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து இருக்கணும்ல. ஸோ அவங்க பார்க்கும்போது ஆமாண்டா இவன் இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரன் தான் அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அவருடைய ஆக்டிங் வந்து இருந்தது. அண்ட் நாகார்ஜுனா சார், ஸோ அவருடைய கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கேள்வி இருக்கும். அதே கேரக்டர் தான் நாகார்ஜுனா. அவருக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது நம்ம நல்லவனா கெட்டவனா. நம்ம நல்லவனா இருந்தோம், ஆனால் இந்த சிஸ்டமும் கவர்மெண்ட் நம்மளை ஏமாத்திடுச்சு, அதனால நம்ம கெட்டவனா ஆகணும். பட் இருந்தாலும் நமக்கும் சொல்லிட்டு ஒரு பாலிசி அதில் நம்ம மீறி போயிட்டோமேன்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே கடைசி வரைக்குமே அந்த கேரக்டர் சுற்றிட்டு இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் அழகாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து காஷ்மீர் கமல் அந்த நம்ம கொடுத்த வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இந்த படத்துக்கு தேவையில்லையதை தாண்டி அவங்களாலையும் இந்த படம் வந்து நகரும். ஸோ அந்த கேரக்டர் எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கனெக்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த கேரக்டர் இந்த படத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தேவை. அதுக்கப்புறமேட்டு டிஎஸ்பி சாரோட மியூசிக்கு புஷ்பா 1க்கு அப்புறம் இந்த படத்தில் அவரோட மியூசிக் சூப்பராக இருந்தது. ரொம்ப அந்த லெவல் ஆஃப் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிளாசிக்காக ரொம்ப ஷட்டிலாக இருந்தது. ஆனால் எலிவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குற பிஜிஎம்மில் பயங்கரமாக இருந்தது. பொய்வா சாங் 1, அப்புறமேட்டு எனது சாங், இது 2மே வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து வில்லன் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து பிடிச்சிருந்தது. பாசிட்டிவ் அவ்வளோதான். நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாரும் இந்த படத்தோட நெகட்டிவாக சொல்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு அது நெகட்டிவாக தெரியல. பட் மேக்ஸிமம் இப்போ சொல்கிறதால
ஐம் சேயிங் திஸ். 3 மணி நேரம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. அதை நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் ஸ்லோ பேஸ்டு மூவி பார்ப்பேன், எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த படம் பார்க்கலாம். இல்லைப்பா நமக்கெல்லாம் படம் ஆரம்பித்தா முடிகிறது தெரியவர் அப்படியே தட 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 போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பீப்புளுக்கு இந்த படம் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். அடுத்த நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் நாகார்ஜுனன் சார் வந்து அந்த அந்த ஃபைட் சீக்வன்ஸோட எண்டில் சொல்லுவாங்க, நான் தான் உப்புலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே அவருக்கு தான் அந்த உப்பிலின்ற கேரக்டர் இல்லை சும்மா தனுஷ்க்கு வந்து போக போக்கில் அவங்க சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. தென் வந்து எல்லாரும் நெகட்டிவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, இது ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. தனுஷை கொலை பண்ண பார்க்குறாங்க, அவர் தப்பிக்கிறாரு, ரஷ்மி கிட்ட போவார், மறுபடியும் மாட்டிப்பார், தப்பிப்பார், ரஷ்மி கிட்ட போவார். ஸோ இந்த ஒரு சர்க்கிள் தான் சுற்றிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அதை எப்படி பார்க்கறேன்னா, இது ஒரு ட்ராமாவாக பார்த்தா அதை எப்படி எடுக்க முடியாது, அதை அப்படி தான் எடுக்க முடியும். ஆனால் நிறைய பேர் வந்து இதை நெகட்டிவாக சொல்கிறாங்க. அதனால நானும் இதை வந்து நெகட்டிவ் மைண்டில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் படம் பிடிச்சிருந்தது. நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு அவ்வளோவா வந்து பெருசாக எதுவும் இல்லை. பிகாஸ் இந்த படத்தோட தீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல மெசேஜ். ஸோ என்ன தான் வந்து பிச்சைக்காரவங்க அப்படின்னு இருந்தாலுமே அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். யாரும் ஆசைப்பட்டு பிச்சை எடுக்கலாம். அவங்கவுங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களால அவங்க வந்து இப்போது வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொடுமையானது. அவங்கள வந்து கொஞ்சம் மரியாதையோடையும் ரெஸ்பெக்டோடையும் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த படம் வந்து ஒரு தப்பான படமாக வந்து எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பிச்சைக்காரவங்கள பார்க்க கண்ணோட்டமே வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். எனக்கு பர்சனலாக அது ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால எனக்கு இந்த படம் வந்து ஒரு தப்பான படமாக தெரியல. ஒரு சில பேர் வந்து நெகட்டிவ் க இந்த படத்தில் உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகலைன்னு கேட்டதுக்கு, படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை அப்படின்னாங்க. 8 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் பிச்சைக்காரனாவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு எப்படி வந்து டக்குன்னு சண்டை போட தோணும், எப்படி டக்குன்னு வீக வரும். அவன் இன்னசென்ட்டாக தான் இருப்பான். அவன்கிட்ட வந்து எப்படி நம்ம வந்து ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம். சரி இது கூட விட்டுலான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர் சொன்னாங்க, ராஷ்மிகா மேமும் நல்லா ஆடுவாங்க, தனுஷாவும் நல்லா ஆடுவாங்க, படத்தில் குத்து சாங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மக்கள் வந்து இதெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது என்ன மாதிரி படம், இவங்க என்ன மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி இவங்க 2 பேரும் வந்து ரஞ்சிதை மாதிரி குத்து சாங் வந்து வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. இது ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற ஒரு படம். இந்த படத்தை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இதை நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லும்போது என்னாச்சு நம்ம மக்களுக்கு, எல்லா படமே வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு படமாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களா? எப்படி அது? அப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் யார் தான் எடுப்பா? இந்த மாதிரி கண்டென்ட்லாம் யார் தான் சொல்லுவா? ஏன் இதை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேன்றோம் அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் வந்து எனக்கு நெகட்டிவாக நிறைய பேர் சொல்லும்போது இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8.5 அவுட் ஆஃப் 10. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த படத்தை தக் லைஃபோட கம்பேர் பண்ணுறாங்க. தக் லைஃப் மாதிரி இந்த படமும் நல்லா இல்லை அப்படின்றாங்க. தக் லைஃப் ஆக்சுவலி அது அந்த படம் ஒன்றுமே இல்லை, அது ஒரு நில்லு. அந்த படம் வந்து ஒரு ஜீரோ. அதை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இன்னும் கொஞ்சம் கேவலமாக போயிருந்தால் கூட கங்குவா மாதிரி வச்சு செஞ்சுருப்பாங்க. நல்ல வேலை அது அந்தளவு கேவலமாக எடுக்கல. அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இதில் அப்படி இல்லை, ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது. ஆனால் இது வந்து அந்த படத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு வாட்டி தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.